இந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் இன்னும் அமித்ஷா ஒன்றும் விஜய் மிரட்டி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக பேசுனதா மாதிரி தான் நம்ம கண்ணில் பட்டது. விஜய் வந்து நடு ரோட்டில் மாடுலாம் பப்ளிக் பிளேஸில் மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் ஊழலுக்கு வந்து மரண தண்டனைன்னு சொல்லிட்டாரு. 3 வருடங்களில் தமிழகத்தை நன்றாக ஆக்கிவிட்டு, இப்போ நல்லா இல்லைல்ல, திமுக ஆட்சியில் மோசமாக போச்சு, இதை சீர் செய்து விட்டு 3 வருஷத்தில் 3 வருஷம்னா 2029 வந்துருச்சா, 29ல் ஒரு பிரதமர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மக்களுக்கு வந்து சினிமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ஷன், த்ரில்லு, பாட்டு, சென்டிமெண்ட்டு எல்லாமே, அந்த ஈர்ப்பு, ஹீரோயிசம், பஞ்ச் டைலாகு, காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணி வரை இருக்குது. சினிமாவில் என்ன பார்க்குறானோ அது அவ்வளவும் சட்டமன்றத்தில் நடைபெறுது. இப்போ காங்கிரஸுக்கு இந்த 5 பேரும் அல்லது 5 பேரில் பெரும்பான்மையானவர்கள் கையை விட்டு போய்விடுவார்களோ? சரி, அப்படி கையை விட்டு போய் இவங்க தாவேக்க ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது அமித்ஷா அவர்கள் 20 நிமிஷம் பேசுனது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யூகம் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கண்ட்ரோலில் தாவேக்கா வந்துடுமா வராதா? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். நம்ம போன பாட்டில் வந்து டாஸ்மாக் எப்படி வந்து மாமன்சீருக்கு பணம் கொடுக்கும், ரேஞ்ச் ரோவர் வாங்கின அமைச்சர், இதை பற்றிலாம் பேசணும். இந்த எபிசோட் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே வந்தோடனே மகாபலிபுரத்தில், கோவளத்தில் நம்ம இவரை சந்தித்து பேசினார், முதல்வரை சந்தித்து பேசினார். அதெல்லாம் வந்து அந்த ரொட்டீனில் தான் கொடுத்துருக்காங்க வைஸ் சேர்மனாக. பட் வந்து அவருக்காகவே இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. அப்போ போயிட்டு நைட்டு பேசியிருக்கார், டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தாரு. அவரும் என்னென்னு கேட்டார், அவரும் சொன்னார். ஆடியோலாம் கட் பண்ணிட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க அது வந்து சவுத் இண்டியன் ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்றாங்க, சில பேர் வந்து அது கொத்து பரோட்டா சார்ன்றாங்க, சில பேர் வந்து விதவிதமாக பிரியாணி சார் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதில்? நான் கூட ஒரு நிகழ்வில் சொன்னேன், அது என்னவா இருக்கும்ன்றது எல்லாருமே யூகத்தில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொடுத்தவரோ வாங்கினவரோ சொன்னால் தான் உண்மை தெரியும். எனக்கு என்னமோ அல்வா கொடுத்துட்டாரோன்னு நினைக்கிறேன். அவருக்கே அல்வாவா? வழக்கமாக அமித்ஷா தான் எல்லாருக்கும் அல்வா கொடுப்பாரு. ஆனால் இந்த தடவை ஒரு கால் வித்தியாசமாக அவருக்கே கொடுத்துட்டாரா என்னன்னு தெரில. ஒரு இனிப்பு செய்தியை, அல்வாங்கிறது என்னங்க, ஒரு அடையாளம் தானே. அதாவது இனிப்பான செய்தி உங்களுக்கு கொடுக்கணுன்னா நார்மலாக ஸ்வீட் எடுத்துங்கன்னு சொல்லியா கொண்டாடு, அந்த மாதிரி வந்து ஒரு இனிப்பு கூட அது அல்வாவாக இருக்கலாம். அது வந்து ஏன்னா வந்து நீங்கள் அமித்ஷாவில் 20 நிமிடம் சந்தித்ததுடைய விவரங்கள் எந்த பக்கத்துலேயும் வெளியாகலை. அது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பேசினதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. அது எல்லா பத்திரிகையிலையும் போட்டாங்க, மீடியாவில் வந்துடுச்சு. மறுவரையறை இதில் தனி தீர்மானமே போட்டாங்க அதுக்கு எதிராக தாவேக அரசு. அது 110 போட்டு தான் சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் பண்ணாங்க. அது கொண்டே வரக்கூடாது, 543க்கு மேலே ஏற்றவே கூடாது. அவர் ஐயா ப. சிதம்பரம் கூட சொன்னார், 543 வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு இருக்கணுன்றார் அவர். அது ஏன் அந்த மக்களுக்கு வந்து 6 இப்போ சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வருது, அதை வந்து 50% ஏற்றுனா 3 அல்லது 4 ஒரு தொகுதிக்கு வந்து சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 50% வருது, அதிகமாகுது. வேறு யாருக்கும் அதை விட அதிகமாக கொடுக்கல எந்த மாநிலத்துக்கும். 7.18% விகிதாச்சாரம் வந்து 7.23 ஆகுது. விகிதாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இது ஏற்கனவே வந்து தாவேக அரசுக்கும் விஜய்க்கும் தெரியும். ஆனாலும் அந்த தீர்மானம் வந்து அந்த 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 பிஜேபியை எதிர்த்து, மத்திய அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்துங்கிறதுக்காக அந்த ஒரு வழக்கமான அந்த தமிழ்நாடு ஃபார்முலாக்காக அதை வந்து பண்ணிட்டார். ஆனால் அமித்ஷா அவர்களை பார்த்தோன்னே அந்த அந்த 20 நிமிஷத்தில் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இன்னும் இந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் இன்னும் அமித்ஷா ஒன்றும் விஜய் மிரட்டி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக பேசுனதா மாதிரி தான் நம்ம கண்ணில் பட்டது. அதில் வர போட்டாங்க, அவர் எல்லா சிஎம்மும் பார்க்கும்போது கால் மேலே கால் போட்டு பேசுவார், இந்த சிஎம் போடும்போது கால் மேலே கால் போடாமல் பேசியிருக்காரு, நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஏங்க, அவர் கால் மேலே அவர் கால் போட்டுருக்காரு. அதுக்கும் வந்து அவர் சொல்லுவாங்க, அவரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கெத்தாக பேசுறதை பற்றி அமித்ஷா, இவர் பார்க்கும்போது எவ்வளோ பாசமாக பேசுறதை பற்றி அமித்ஷான்னு போட்டிருக்காங்க. அது இவங்க தாவேகால சும்மா அப்படிலாம் போடுவாங்க. ஆமாம், அது ரைட்டு. அது சொல்லும்போது அதெல்லாம் ரைட்டு. இப்போ அமித்ஷா பயந்து போய் அதில் வேறு ஒரு தாவேகா அதை அவங்க சம்மந்தப்பட்ட இதில் போட்டாங்க. அமித்ஷா வந்து விஜயை பார்த்து நடுங்குறாராம், பயந்து நடுங்குறாராம். என்னன்னு தெரில. இந்த பஞ்சு டைலாக் ஏதாவது இந்தியில் தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்களான்னு தெரியல. அவர் எதுக்காக பயப்படுறாருன்னு தெரில. அமித்ஷா லெவலில் வந்து விஜயை பார்த்து ஏன் பயப்படுறாரு? சரி, அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே மறுவரையறையில் என்ன பண்ணார், கப்புன்னு ஒரு பல்ட்டி அடித்தார்.
விகிதாச்சாரம் குறையாதவரை படி இருந்தால் பரவாயில்ல, குறையாமல் பார்த்துக்கணுன்னு. இந்த தனி தீர்மானம் ஏற்றதுக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாலேயே அவர் பாராளுமன்றத்தில் வந்து எந்த மாநிலத்துக்குமே வந்து குறையலன்னு சொல்லி, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 7.18லேருந்து 7.23 தான் விகிதாச்சாரம் வருதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் சில மாநிலங்களை குறிப்பிட்டு சொன்னார், எதிர்கட்சி முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு. அப்போது அது தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த தீர்மானம் எதுக்காக போட்டாங்க? இந்த தீர்மானத்துக்கு எதிராக அல்லது எதிர்வினையாக இப்பொழுது வந்து எவ்வளவு பிழை இருக்கோ அவ்வளோ குறைத்து கொள்கிறோம்னு தர்மி மாதிரி திருவிளையாடல் தர்மி ஸ்டைலில் எதுக்காக முதல்வர் வந்து மாற்றிக்கொண்டார் தன்னுடைய நிலையை? இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இது போன்ற நிகழ்வுகள்லாம் பண்ண அப்புறம் தான் மாணிக் தாக்கூர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரோ. மாணிக் தாக்கூருக்கு 2-3 பிரச்சனை இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ராகுல் காந்தியை பிரதமராகணும்னு அது இயல்பாக அவர் மாணிக் தாக்கூர் வந்திருக்காரு, தமிழ்நாட்டில் தன்னுடைய இதை காமிக்கணுங்கிறதுக்காக ராகுல் காந்தி அப்படின்றது சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்கு அந்த சீட்டு கரெக்டாக வரும். அது ஆமாம், சர்வைவல். அதனால் அது ஒன்றும் தப்பில்லை, இயல்பான விஷயம். அது அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்கு ஏற்றுக்கொள்பவர்களெல்லாம் அமருங்கள் அப்படின்னு சொன்னபோது முக்கால்வாசி பேர் காலி பண்ணி எந்திரிச்சு போயிட்டாங்க. விசி வேணுகோபால் பேசுகிற வரைக்கும் 2500 பேர் இருந்தாங்க சார். ஆமாம், அது அவர் பேசி முடிச்சுன்னு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கேசி வேணுகோபால். ஆமாம், உடனே இவங்க என்ன நினச்சாங்க, இவர் என்ன நினச்சார், இதை சொன்ன உட்காந்துருவாங்க அப்படின்னு நினச்சி ராகுலை பிரதமராக்க நினைப்பவர்கள் மட்டும் உட்காருங்கள்னா எல்லாம் கிளம்பி போயிட்டான். மொத்தமே 100 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த ராகுல்னு பேர் சொன்னால் அவன் வந்து ஏதோ பூச்சாண்டிங்கிற மாதிரி பயந்து போய் ஓடுறான். அதனால தான் இப்போ கூட ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அவர்களுடைய மகள் 23-24 வயது, மிரையா, ஆமாம், அதை வந்து எங்கேயோ அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. பிரயாக்ராஜ் மீட்டிங், பிரயாக்ராஜ், புனா, அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு ஜென்சி அப்படின்னு காட்டுறதுக்காக. அப்போது என்ன அர்த்தம்னா, ராகுல் பிரியங்கான்னு சொல்லி போனி ஆகலை, எங்கேயும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிக்கப் வரல. அது ஒன்று இருக்குது. மாணிக் தாக்கூர் வந்து கொஞ்சம் கோபமாகவே பேசியிருக்காரு. ஏன் அவர் கோபமாக பேசுகிறாருன்னா, நம்ம அமைச்சர்களில் இங்கே வடநாட்டில், அதுக்கு முன்னால் வடநாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டு ரூட்டு மூலமாக ஒரேடியாக அடித்து விட்றாங்க. விஜய் வந்து நடு ரோட்டில் மாடுலாம் பப்ளிக் பிளேஸில் மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துட்டார். அப்புறம் ஊழலுக்கு வந்து மரண தண்டனைன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்து ஜியோ ஃபோனுக்கு வந்து அம்பானியை கூப்பிட்டு நேரடியாக அம்பானியை பார்த்து, தனி விமானம் எடுத்து அம்பானியை போய் பார்த்து, ஜியோவை ₹1 மேலே ஏற்றுனா கூட ஜியோவை கேன்சல் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்காதுன்ட்டாரா அப்படின்னு சொல்லி அம்பானியை மிரட்டிட்டாரு, அதானியை மிரட்டிட்டாரு. அது ஒரு கோயிலில் இருக்கிற உண்டியல் பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல் உள்ள வச்சிட்டாரா, செலவு பண்ணாலும் எடுத்து செலவு பண்ணுங்க ஏழைகள்லாம் சொல்லிட்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து அந்த கோயிலேருந்து எடுத்த பணத்தை கல்லூரி கட்டினதுக்கே அது இன்னும் பிரச்சனை முழுசாக முடியல அது. ஆனால் இவர் தான் என்ன பண்ணிட்டாராம், கோயில் பணம்லாம் எடுத்து கல்வி மருத்துவத்துக்காக அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாராம். லஞ்ச ஊழலுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டாராம், மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்துத்துவா, இந்த மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதை வந்து கரெக்டாக வந்து தலைப்பாக கட்டின ஒருத்தர், ஏதோ இந்துத்துவாக்கார மாதிரி ஒரு ஆள், அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒருத்தரை வச்சு கொஞ்சம் அந்த சிறுபான்மையினருக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, மദ്രാസിலலாம் ஃப்ரீன்ட்டாரோ, அந்த மദ്രാசி அந்த இவங்களுக்கெல்லாம் இது மின் கட்டணமே ஃப்ரீ, அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு இதெல்லாம் இப்போ அதை வந்து கரெக்டாக ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு பேச வச்சாங்க. ஸோ இப்படி சிறுபான்மையினர், கிறிஸ்டியனுக்கு ஒன்று, முஸ்லீமுக்கு ஒரு ஆள் வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு மாதத்துக்கு 75,000 செலவு பண்ணுறாங்களா சார்? ஆமாம், ஏன்னா அந்த நேகா குமார்னா என்னமோ ஒரு அம்மா, அவங்க வந்து கேட்டபோது அது அவங்க தான் ஒரே அடித்து தள்ளிட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களும் ஒன்று. அவங்கள்ட்ட ஒருத்தர் டெஸ்ட் பண்ணதுக்காக கேட்டு ஒரு 20,000 எனக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு கொடுக்கணும். இல்லை 20,000 ரூபாய்க்கெலாம் பண்ண முடியாது. இல்லை ஒரு விஜய் சாருக்கு இவருக்கு தாவேக்காவுக்காக பண்ணுறீங்களே, அது என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா அதை மேட்ச் பண்ணி பண்ணுவோம். அவங்க 75,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ரீல்ஸுக்கு, 10 ரீல்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஒரே அந்த நேகா குமாரை அவங்க 10 ரீல்ஸ் பண்ண 7.5 லட்சம் ரூபா. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை நியமித்து வடநாடு பூரா இங்கே அது மாதிரி சட்டம்லாம் இன்ட்ரடியூஸே பண்ணலை. நமக்கு தெரியாமையா சட்டம் வந்துடும் போது. ஆமாம், இந்த லஞ்சத்தை ஒழிச்சா மரண தண்டனை, மாடு நடு ரோட்டில் வெட்டினா வந்து 10 வருஷம் ஜெயிலு, இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து நடக்கவே இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் நடந்ததாக வடநாட்டில் பரப்புகிறாங்க. இது எதுக்காகனா,
இப்போ அதுக்கு பதில் வந்து யார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இவர் எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் என்ன, சீனிவாச சேதுபதின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பிரதமராக்க மக்கள் தயாராகி விட்டார் விஜய். ஃபேஸ். ஆமாம், மக்கள் தயாராகி விட்டார். மக்கள்னா பாகிஸ்தான், பங்களாதேஷா, இல்லை இந்திய மக்களா, தமிழ்நாட்டு மக்களா, எந்த மக்கள் தெரியல, மலேசியா மக்களா தெரியல, யாரோ மக்கள் தயாராகி விட்டார்கள். இல்லை தாவேகா மக்கள்னு வச்சுக்கலாம், அங்கே அவங்க ரைட்டு சொல்லிட்டு 3 வருடங்களில் தமிழகத்தை நன்றாக ஆக்கிவிட்டு, இப்போ நல்லா இல்லைல்ல, திமுக ஆட்சியில் மோசமாக போச்சு, இதை சீர் செய்து விட்டு 3 வருஷத்தில், 3 வருஷம்னா 2029 வந்துடுச்சா, 29 ஒரு பிரதமர் ஆகிடுவார். அந்த ஸ்ரீநாதன் ஒரு அமைச்சர் இருக்கார், அவரே சொன்னார், விஜய் எங்கே போனாலும் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். விஜய் அவர்கள் போகிறது டெல்லி போனால் டெல்லியே விஜயாக மாறிவிடும். ஐயோ, டெல்லியே விஜயாக மாறிவிடும். அப்படின்னா அடுத்த பிரதமருங்கிற அளவுக்கு இந்த தாவேகால எல்லாம் பில்டப்லாம் கொடுக்க ஆரம்பித்த உடனே மாணிக் தாக்கூர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீங்கள் வந்து 106, 107ன்னு நொண்டி அடிச்சுட்டு இருக்கும்போது கவர்னர்கிட்ட போய் ஆட்சிக்கு வரும்போது ராகுல் காந்தியை காண்டாக்ட் பண்ணி பிஜேபி வந்து விடக்கூடாது என்பதுக்காக, அதுக்காக ராகுல் காந்தியை காண்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. அவர் தான் உங்களை, இப்போ ராகுல் காந்தி இருக்கிறத, அவர் காங்கிரஸ்னால தான் நீங்கள் ஆட்சின்னு சொல்லி அவர் வருத்தமாக வேறு சொல்லியிருக்காரு. யார்? மாணிக் தாக்கூர். அங்கே எல்லோரும், இந்தியாவில் எல்லோரும் தயாராகிட்டாங்க. தமிழகமும் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக தயாராகி விட்டது. மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, யாரை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. இங்கே காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸுக்குள்ளேயே எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, அது தமிழகம். ஆனால் காங்கிரஸில் சில பேர், சில கோஷ்டிகள் மனசாட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஒருவேளை ராஜேஷ் குமாரையும் விஸ்வநாதனையும் சொல்கிறாரோ? அவங்கள தான் சொல்கிறாரு. இதில் என்ன சந்தேகம்? சரி, ஏன்னா அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வந்து, அதாவது ராகுல் காந்தியை வந்து இப்போ பிரதமராக்கிறதுக்கு பதிலாக விஜய் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன விஷயம்னா, உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த 5 பேரும் இந்த காங்கிரஸில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஆமாம், 5 பேரில் 2 பேர் மந்திரியாக இருக்காங்க, விஸ்வநாத்தும் ராஜேஷும். ஆமாம், அவனும் பெரிய ஒன்றும் அவங்க இப்போ ஒரு மாணிக் தாக்கூர் அளவுக்கோ ஜோதிமணி அளவுக்கோ ஒரு அந்த மாதிரி ஒரு பிரபலமான தலைவர்கள்லாம் இல்லை. அவங்க உறுப்பினர்கள், ரைட்டு. இவங்க 5 பேரையும் காங்கிரஸ்லேருந்து தாவேகாவுக்கு வர வச்சுட்டா 100% வந்துடுவாங்க. இல்லை, 3 பேர் வந்தால் கூட 2/3 வந்துடுச்சு. திமுகலே 3 பேர் போகிறாங்களா? இல்லை, திமுகவில் கேட்டை திறந்து விட்டால் 3 பேர் இல்லை, இன்னும் நிறைய பேர் போவாங்க. ஏற்கனவே அந்த 13 பேர் வந்து வேலு எல்லாம் பதவி போயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன், அந்த 13 பேருக்கு போயிருக்குல்ல. இந்த 13ல் எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறான்னா, அது எப்படி மாவட்ட செயலாளருக்கு மட்டும் 70 வயசு, தலைமை மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பொதுச் செயலாளருக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாதா? இது என்ன அநியாயம்? அது உள்ளுக்குள்ளே புகைச்சல் வருது. இப்போ அதிலிருந்து இவங்க கேட்ட திறந்தாங்கன்னா நிறைய வருவாங்க. இந்த ரிலீஸ் ஆகிற 13 பேரோ, ஒன்றிய செயலாளர்லாம் 50 வயசு, அப்புறம் வந்து இந்த பஞ்சாயத்துலலாம் 45 வயசு, வார்டு மெம்பர்லாம் இப்படிலாம் பண்ணி பார்த்தா 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா, அவன் 50 வயசு 60 வயசில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இனிமேல் வந்து அங்கே ஒன்றும் போனி ஆகலைன்னா, இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம். இப்போ சந்தை மடம் என்பது தாவேகா தான். ஏன்னா அதிமுகவில் அவங்களே வந்து கேட்டை தாப்பா போட்டால் கேட் வழியாக மேலே ஏறி குச்சி போயிடுறாங்க, பின் வழியாலாம் போயிடுறாங்க. அப்போ அங்கே போய் பிரயோஜனம் இல்லை, வேறு எங்கே தான் போகிறது? அப்போது தாவேகா ஒன்று தான். இனிமேல் நம்ம தனுஷ், சிம்பு, சூர்யா, சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்டு, சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தா வேணால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் கிடைக்கும். பட் இப்போதைக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதுக்குள்ளே வந்துட போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அண்ணாமலை அவர்களும் ஒரு வச்சுருக்காரு. அண்ணாமலையோட கட்சியில் இவங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களே வந்து தமிழ்நாட்டில் உள்ள சில காங்கிரஸ்காரர்களே வந்து அதாவது தயாராக இல்லாமல் அது ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதாவது துரோகம் செய்கிறார்கள்னு சொல்லாமல் சொல்கிறார், பட்டும்படாமல் சொல்லியிருக்காரு. பட்டும்படாமல். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இவங்கெல்லாம் வந்து அடுத்த பிரதமர் விஜய் தான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வடநாட்டில் இந்த ரூட்டு மூலமாக இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணது தான். இப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் முதல்வராகிறதுக்கு காரணம் வந்து இந்த ரட்டன் ஜோசியர் அவர் தான் முழுக்க அப்படின்னு ஒரு பிம்பம் வந்துச்சு. இப்போ அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ கூட இல்லை அப்படின்ற செய்தி கூட போன எபிசோடில் பேசணும் நாம. விலக்கப்பட்டார். விளக்கப்பட்டிருக்கிறான்னு இல்ல, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து நிறையா அரசுக்கு சேவை பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய சேவை பண்ணிட்டாரு. நிறைய டீலிங்லாம் பண்ண லெமன் சேவை, தேங்காய் சேவை நிறைய பண்ணிட்டாரு. எல்லாம் எள்ளு சேவை, அந்த சேவை, எல்லாம் புளி சேவை, எல்லா சேவையும் இப்போ வந்து இப்போ அவர் கூட இல்லைன்னா இப்போ 10வது மாடி அது கூட ஒரு 5.25 கோடி ரூபாய்க்கு 10வது மாடியில் வந்து நாமக்கல் மாடியில் கொண்டு ஒரு சின்ன திருத்தம். 5.85 கோடியோ என்னமோ டெண்டர் விட்டது. ஆமாம். ஆனால் மொத்தம் அதோடைய காஸ்ட்டு 11 கோடி. அது வந்து என்னென்னால் இந்த 5.5 கோடி முதல்ல ஒரு டெண்டரு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டிக்கு அதுக்கு தனியாக ஒரு டெண்டர், அப்புறம் இன்னும் மற்ற ஒர்க்குக்கு ஃபர்னிச்சர் ஒர்க்கு தனி டெண்டர். இப்போ பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும், அது சின்ன சின்னதாக தெரியுது. ஏன்னா பிரச்சனை அங்கே வந்து டெண்டர் விடுறதுக்கு முன்னாலேயே 10 நாள் முன்னாலேருந்தே ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் டெண்டரே விடாமல் ஒர்க் எப்படி வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அது வந்து சின்ன அமௌண்ட்டு, அதனால் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டோம். ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு, முன்னிலை முன்னால் தயார் செய்யக்கூடிய பணிகள் தான், அது வந்து அரசே செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டரோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடும். இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ன்னு ஒரு வடநாட்டு நிறுவனத்தோட 1794 நடத்துனர்கள், கண்டக்டர், இனிமேல் எல்லாம் வந்து பையா டிக்கெட் பையா. ஆமாம், டிக்கெட்டு லேலோ. ஆமாம், லேலோ தான். ஆமாம், ஜல்தி ஏலேலோ அப்படிங்கிற மாதிரி. லேலோ அப்படின்னா ஏலேலோ தானே. ஆமாம். இப்போ ஏலேலோன்னு தமிழில் பாட்டு வந்திருக்குல்ல. இல்லை சார், இப்போது இந்த ஜோதிடர் விலகின அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு உடையோடு தான் வருவாங்க. அந்த கலர் புடையோடு தான் வருவாங்க சட்டசபைக்கு. ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை ஒரு உடை. பொதுவாகவே பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த உடைகள் அந்த ராசி சொல்லுவாங்க, அந்தந்த கிழமைக்கான உடைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருணாநிதி மஞ்சத்துண்டு, அது கூட இப்போ பஞ்சாயத்து போச்சு. அது ஏதோ குரு, அதனால் அவர் பேர் தட்சிணாமூர்த்தி ஒரிஜினல் நேமு. அதனால் அவர் கழுத்தில் வந்து ஒரு கட்டி இருந்துச்சு, அதனால் இதகமாக இருக்கணுன்றதுக்காக போட்டேன் அப்படின்னாரு. இல்லை, துண்டு போட்டது கரெக்டு. ஏன் பச்சை துண்டு போட்டால் அந்த கட்டி விலகாதா? அது ஒரு கதை இருக்குது. நான் நேராகவே படித்து பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி கோவைக்கு அவர் போயிருக்கும் போது ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு. அவர் அந்த ஆசிரியர் போட்ட ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு கருப்பு துண்டு போட்டார். 1 மணி நேரம் மயக்கம் போட்டு கீழே விட்டார். மயக்கம் போட்டு கீழே விட்டார். 1 மணி நேரம் மயக்கம் போட்டு விட்டார். திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரி பண்ண அப்புறம் திருப்பி மஞ்சள் துண்டு போட்டார். துண்டை மாத்தினதுக்கே அது பிரச்சனையாச்சு அவருக்கு. இல்லை, அது அந்த மஞ்சள் துண்டு மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது. அதில் ஒத்துக்குது, உடம்புக்கு ஒத்துக்குது. மற்ற கலர் போட்டால் ஏதோ அலர்ஜி ஆகிடுது அவருக்கு, அந்த மாதிரி இருந்தது. இப்போது முதல்வர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி சட்டையில் வராரு. ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஏதாவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. எல்லா கோட்டைக்கு வந்தாலும் வராரு, சட்டமன்றத்துக்கு வந்தாலும் அப்படி தான் வராரு. வேறு நிகழ்வுகளுக்கு, அரசு நிகழ்வுகளோ இல்லை பொது நிகழ்வுகளுக்கு போனாலும் அன்றைக்கி அதில் தான் போகிறாரு. நீங்கள் அந்த மேலே போய் அந்த கத்திப்பாறாவில் போய் அந்த மெட்ரோ பார்க்குறதுக்காக போனார். அது கூட வந்து ட்ரோன் வந்து அங்கே நோ ட்ரோன் ஜோன், அது அந்த இடத்துல ட்ரோன் வச்சு படம் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் விடுங்க, அதான் ஞாபகப்படுத்துகிறேன். அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை, அது வந்து பட்டு வேட்டி சட்டை. அது என்ன காரணம் சார்? இல்லை, அதாவது அந்த பழைய ஜோதிடர் ஒரு கால் சொன்னாரான்னு தெரியல. அவர் வந்து நான் தான் சொன்னேன், டீ போட்டு கொடுத்தேன்னு சொன்னார், டபுள் டீ வெற்றின்னு. அது விட்டுருங்க, அவர் தான் இப்போது அவர் சொன்னது எதையும் செய்ய வேணான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சான். உளவுத்துறை மூலமாக சில தகவல்கள் வந்ததுனால எல்லா அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் அந்த ரத்தன் பண்ணிட்டு வந்தால் உள்ளே விடாதீங்கன்னு சொன்னதுனால தான் அவர் வந்து தனுஷ் பக்கம் போயிட்டார். அதை தாண்டி அங்கே ஒரு சந்திரசேகர ராவ் மகள் கவிதா அந்த பக்கம் போயிட்டார். அவர் ஜோசியர் எங்கே பச இருக்கோ அங்கே தான் போய் அது போகிறாரு. அது ஒன்றும் இல்லை. இப்போ வேறு யார் ஜோசியர்னு தெரியும். உடைக்கு வந்து ஜாதக ரீதியாக ஏதோ அந்த ஜோசியர் சொன்னாரா வேறு ஜோசியர் சொன்னாரா தெரியாது. ஆனால் யாரோ ஜோசியர் சொல்லி தான் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரன் தான் ஒரு நாள். இப்போ வியாழக்கிழமைனா குரு, புதன்கிழமை புதன், திங்கக்கிழமை வந்து சூரியன், செவ்வாய்க்கிழமை அப்படி செவ்வாய் கிரகம் அப்படின்னு ஒரு கிரக ஆட்சின்றது நம்பிக்கை. இந்த கிரகங்கள் மேல் நம்பிக்கை உண்டா, நவகிரகங்கள் மேலே இந்த நம்பிக்கை உண்டு. அதில் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனுக்கான தினம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கான தினம்னா மகாலட்சுமிக்கு உகந்த தினம். மகாலட்சுமி என்பது செல்வம் தானே. அரசுக்காக இருக்கட்டும், நமக்காக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையால் இருக்கலாம், கட்சிக்காக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்காக இருக்கலாம்,
அரசுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் வரணும், அப்போ தான் ஆட்சி நடத்த முடியும். ஸோ மகாலட்சுமியின் தயவு எல்லா அளவுலேயும் தேவை. அதனால் அது வெள்ளிக்கிழமை நீங்கள் பட்டு வேட்டி சட்டை கட்டினா தான் உங்களுக்கு மகாலட்சுமியின் வரம் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு யாரோடு ஜோசியர், அது பழைய ஜோசியரா புது ஜோசியரான்னு தெரியல, அப்படி சொன்னதுனால தான் வந்து அது பட்டு வேட்டி சட்டையில் வராரு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஆர் அந்த 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 டிடி மாதிரி ஒரு கோட் போட்டு வருவார். அதாவது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது கோட்டு. அது கோட் போட்டு அதான் ஒரு எம்எல்ஏ சொன்னார் சார், அந்த சிரித்த முகம் லட்சணமான முகம் எங்களால் பார்க்கவே முடியல, எதில் ஒரு ஸ்க்ரீன் வைங்க, எல்இடி வைக்கணும்னு சொன்னார். அது அவர் என்ன முகபாவமோ அதை பார்க்கணுன்னாரு. மக்களோட பிரச்சனை என்னன்னு பார்க்கணுங்கிறது இல்லை, முதல்வருடைய முகபாவனையை பார்க்கறதுக்காகவே அவர் அங்கே உட்காந்துருக்கார் போல இருக்கு. அவர் ஏதோ நம்ம நினச்சிட்டோம் மக்கள் பிரதிநிதி, அவர் தொகுதி பிரச்சனையெல்லாம் பேச போகிறாருன்னு. அவர் இல்லை, முதல்வரோட முகத்தை இங்கேருந்து அந்த எல்இடியில் பார்க்கணும் அப்படின்னு அது ஒரு ஈர்ப்பு தானே. ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். மாணிக் தாக்கூர் கூட சொன்னார்ல, கட்சிக்காரன் இல்லை ரசிகர்கள் தானே. இல்லை எண்ணம் தானே. மாணிக் தாக்கூர் இந்த பிரதமர் விஷயத்தில் வந்து அவர்கள் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையிலே இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தாவேக்கால அமைச்சர்களையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அவங்க டெல்லி ஃபோக்கஸ் அது இதுன்னு. ரசிகர் மன்ற மனநிலையிலே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் தொடர்ந்து 3 கேள்வி இருக்குது. காங்கிரஸ் தொடர்ந்து அதிகாரத்தில் பங்கு என்று ஆட்சியில் இருக்குமா? ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து பகிரங்கமாக அந்த சிஜேபி அந்த சர்க்குலர் ஒன்று வந்தது இல்லை, அது சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்கள் ஐஏஎஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. அவர் சொல்லி தான் போட்டாங்கன்னு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து நடவடிக்கை எடுத்தது வந்து ஒரு இணை இயக்குனர் யாரோ பேர் போட்டுருந்தாங்க, அவங்க பேரில் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் அவங்க சர்க்குலர் போட்டாங்க. அவங்கள பலிகடா ஆக்குவது என்ன நியாயம்? சீஃப் செக்ரட்டரி பேசுனது, சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கடப்பாம்பூச்சி ஜனதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் விரோத இதுவாக எதிர்ப்பான போராட்டங்கள் சொல்லி அங்கே சைதாப்பேட்டையில் நடந்தது. அதில் பெருசாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இது இருந்துச்சு பேனரு. ஆனால் உட்காந்தது பூரா எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, தான் கம்யூனிஸ்ட். எஸ்எஃப்ஐ அதான் மாணவர்கள் அணி கம்யூனிஸ்டில் அவங்க கொடியோடு உட்காந்துருந்தாங்க. ஏன்னா சிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒன்று, இந்தியாவிலேயே இப்போ தான் வந்திருக்கு. அது வந்து ஏதோ ஒரு இந்த அவங்களே பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் நடக்குது, பஞ்சாபில் நடக்குது, அங்கெல்லாம் ஒன்றும் போராட்டமே பண்ணல. கேட்டால் எங்களுக்கு பணம் இல்லைன்றாங்க. ஒரு கால் வெளியிலேருந்து வந்த பணம் தீர்ந்து போச்சோன்னு பாப்பா இருக்கும். இல்லைனா எஃப்சிஆர் எல்லாம் வர்றதுனால ஆமாம் கொஞ்சம் கெடுபிடியோட நின்றுருக்கோம். அது இருக்கும். ரெண்டாவது வந்த பணம் ஜந்தர் மந்தர்லேயே செலவாயிடுச்சு போல இருக்குது. ஸோ ஃபர்தராக பணம் வந்தால் தான் எங்கேருந்தோ வரணும் ஃபண்டு, வந்தால் ஜார்க்கண்டில் வந்து போராடுவோம். ஆனால் நாங்கள் மானசீகமாக அதற்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க சிஜேபியில். தமிழ்நாட்டில் சிஜேபிங்கிறது வர்றதுக்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் சிஜேபின்னு ஒன்றும் கிடையாது. அப்போது இவங்க தான் பண்ணுறாங்கன்னும் போது இந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணது, இது யார் யார் பண்ணாங்க என்னங்கிறத ஒரு கணக்கெடுங்கன்னு சொல்லி ஏதோ சொன்னதாக சொல்லப்படுகிறது. அது தாசில்தார்களுக்கெல்லாம் அறிக்கை போக அது ஏதோ இணை இயக்குனர் இணை இயக்குனர் கல்லூரித்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறையிலேருந்து போனது. அது சிக்கலாகி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு எந்த நேரமும் வந்து அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து கட்சி தான் முக்கியம், ஆதரவு முக்கியம் இல்லை. கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க. ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் எப்போ வேணாலும் விலக்கி கொள்வோம்னு. சார் இப்போது இந்த சட்டசபை நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மக்கள் பிரச்சனையை பேசாமல் புசி ஆனந்த் 70 நிமிஷம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, ஏவா வேலு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு பாட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கி அமைச்சன் ஒரு பக்கம், நீ பாத்ரூமில் 3 மணி நேரம், பாத்ரூம்ங்கிற வார்த்தை கூட இல்லை, ஒரு பக்கம் கரூர் அமைச்சன் ஒரு பக்கம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நடக்கிற விஷயம் வந்து எல்லாமே கேலி கூத்தா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இதெல்லாம்? அதான் இது ரீல்ஸ் ஆட்சி வந்து இப்போது ரீல்ஸ் சட்டமன்றமாகவும் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது, திரைப்படத்துறையை நினச்சாதான் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு சார். ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு. யாருமே சீரியலே பார்க்குறது இல்லையா சார்? பார்க்கறது இல்லை. எல்லாரும் வந்து லைவ்ல பார்த்துட்டு அப்படின்னு சந்தோஷமா, ஏன்னா நகைச்சுவை இருக்கு, காரசாரா இருக்கு, ஃபைட் இருக்கு, சென்டிமெண்ட் பாட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த இப்போ இன்னிலேருந்து சட்டசபை வருது இல்லை? ஆமாம். இந்த வாரத்தில் வந்து
அவர் இப்போ முதல்வர் விஜய் வந்து சொல்லியிருக்காராம், ம். நமக்கு கிடைத்த ஒரு 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 நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் சோர்ஸில். ஆமாம். என்னென்னா ஆதவர்ஜுனாவை கொஞ்சம் பார்த்துங்க, அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். ம். அவர் வந்து டப்புன்னு போய் யாராவது திமுக உதயநிதி பேர்லையோ யார் பேர்லையோ கை வச்சிட போகிறாரு சட்டமன்றத்தில், அது ஒரு பெரிய விஷயம் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த துக்ளக்கில் வந்து கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் வரும். பத்தூத்தாவை யாரும் அடிக்காதீர்கள், பத்தூத்தாவை யாரும் அடிக்காதீர்கள், இபின் பதூதாவை யாரும் கல்லால் அடிக்காதீர்கள், அப்படிம்பா, அவன் பாவம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் கல்லால் அடிச்சிருவாங்க. கல்லால் அடி, யாரும் கொன்று விடாதீர்கள், யாரும் கொன்று விடாது, எல்லாம் கொன்றுவாங்க. அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. தெரியல அது எப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய விஷயங்களில் முகமது பின் துக்ளக் ஆட்சியை வந்து இந்த ஆட்சி வந்து நினைவுபடுத்துறது. ஏன்னா ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணுறது, வாபஸ் வாங்குறது, டாஸ்மாகில் ஹோம் டெலிவரின்றது இல்லைன்றது, இது ஒன்று சொல்லுது, மறுநாளைக்கு இல்லைன்றது, மேக்ஸிமம் 48 மணி நேரத்துக்குள்ளே மாற்றிடுறது எடுத்த முடிவை. அப்படி ஒரு நிறைய இது வரைக்கும் 7-8 விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி வரும்போது கொஞ்சம் ஆதவர்ஜுனாவை பார்த்துங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். ஏதாவது டப்புன்னு கைக்கு வச்சிட போகிறாரு. அவர் வேறு ஒரு ஏத்லீட், அதாவது ஒரு எதிர்க்கலாம் ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே எல்லாமே. இவர் வேறு விளையாட்டு வீரர், பேஸ்கெட் பால் அது இது இதெல்லாம் அந்த ஃபெடரேஷன்லாம் இருந்திருக்காரு. அதனால் ஜாக்கிரதைங்க. அந்த அளவுக்கு அடிதடி ஆகி விடுமோ. அப்போ உங்களுக்கு மக்களுக்கு வந்து சினிமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ஷன், த்ரில்லு, பாட்டு, சென்டிமெண்ட்டு எல்லாமே, அந்த ஈர்ப்பு, ஹீரோயிசம், பஞ்ச் டயலாகு, காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணி வரை இருக்குது. சினிமாவில் என்ன பார்க்குறானோ அது அவ்வளவும் சட்டமன்றத்தில் நடைபெறுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது கடைசியில் மக்கள் நலன் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து கண்டக்டர்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சேலத்தில் பள்ளிக்கூடத்தில் எங்கேயோ நார்த் இந்தியாவிலேருந்து வாத்தியார்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் தமிழ் வாத்தியார் வந்து தமிழ் சொல்லி கொடுத்தே நமக்கு தமிழ் இங்கே 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். இல்லை அது பார்த்து பொருள் நம்ம நிதி அமைச்சர் தப்பாக பேசுகிறாரு. பேசுறது மட்டும் இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன், என்னை மாற்றிக்க முடியாதுன்னு கோபம் வேறப்படுறாரு. ஆமாம், டென்ஷன். அதில் வேறு வந்து எனக்கு வந்து மதம் தான் முக்கியம், மதம் எனக்கு அன்பை போதிச்சுதுன்னு சொன்னார். எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, அந்த உங்கள் தம்பி வீட்டில் போய் உருட்டுக்கட்டை எடுத்துன்னு போய் அடின்னு அடித்து கொலை முயற்சி வழக்கு வந்தது. அப்போ அந்த மதம் வந்து அன்பு சொல்லி கொடுத்தது. அந்த அன்பு சுருட்டி எங்கே வச்சுருந்தீங்க? ஆமாம், எங்கேயோ பத்திரமா அன்பை சுருட்டி வச்சுட்டு தானே உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் மொழி படித்தவங்களோட எனக்கு மதம் தான் முக்கியம், அப்படிங்கிற மொழியை விட மதம் முக்கியம்லாம் சொன்னார். சரி, அது அவருடைய சுய விருப்பம், நம்ம என்ன சொல்ல முடியும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயங்களில் இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசத்துலேருந்து கண்டக்டர் வராரு, உத்தரப்பிரதேசம் வட மாநிலங்கள்லேருந்து வாத்தியார் வராரு. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றாக்குறையா தமிழ்நாட்டில்? கண்டக்டருக்கும் வாத்தியாருக்கும் பற்றாக்குறையா? ஒருவேளை எல்லா குடிமகனுக்கு போயிட்டு குடிமகனாக ஆகிட்டாங்க, டாஸ்மாக் போயிட்டாங்கன்றதுனால வெளி மாநிலத்தில் ஆள் இறக்குறாங்களா? இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆய்வு நிறுவனம், அந்த ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு பத்திரிகையில், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பத்திரிகை, ரொம்ப இந்த பொருளாதார எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரி, அது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற. அதில் வந்து சமீபத்தில் ஆட்சி மாறின ஒரு 4 ஆட்சி, அதில் தமிழ்நாடு, கேரளம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அவரே வந்துட்டார், சர்மா அவர் வந்துட்டார், ஹேமந்த பிஸ்வா சர்மா அவரே வந்துட்டார். இருந்தாலும் ஆட்சி மறுபடியும் வந்தது. கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் இல்லை, முதல்வர் மாற்றம். டிகே சிவகுமார் வந்திருக்காரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதில் முதலீடுகள் பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து இந்த 5ல், அதாவது தென்னாடுன்னு இல்லை, அதாவது சமீபத்தில் ஆட்சி மாறியதில் தமிழ்நாடு தான் கடைசியாக இருக்குது. இந்த 100 நாட்களில் எல்லாமே இந்த தேர்தலில் வந்தது தானே. டிகேஎஸ் வேணால் இதை ஒட்டி வந்ததுன்னு சொல்லாமல் தவிர பாக்கி 4 இடங்கள் மின் உற்பத்திலே 3வது இடத்துல தான் இருக்குது, இன்னும் முன்னேறவே இல்லை. அதான் சொல்கிறேன். அதில் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் போட்டது வந்து தமிழ்நாடு தான் இதில் கடைசியாக இருக்குது. இந்த 4 அல்லது 5 டிகேஎஸ் இதையும் சேர்த்துக்கிட்டாக்க முதலீடு பொருளாதார வளர்ச்சியில் வந்து, அதாவது நீங்கள் கடன் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாயிண்ட்டு கம்மியாகும். அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, கடன் அதிகமாச்சுன்னா பாயிண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகுது. அப்புறம் முதலீடு அதிகமாக வந்ததுன்னா அதிகமான பாயிண்ட்டு. இப்படிலாம் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு வச்சு சர்வே பண்ணி அவங்க ஒரு ஏஜென்சி அப்பாயின்ட் பண்ணி அது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு தான் இந்த 5க்குள்ளே கடைசியாக வருது. இப்போது சமீபத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு
ஆனால் 100 நாட்கள் நாங்கள் வந்து அப்படியே வந்து எல்லாமே லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். பொற்காலம், குப்தர்களின் பொற்காலம் மாதிரி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, குப்தர்களின் பொற்காலம்னு. அந்த மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டின் பொற்காலம் இப்படிலாம் சொல்லிவிட்டு அடுத்தது பிரதமருக்கு போயிட்டாங்க. 3 வருஷத்துல ஒரு தமிழ்நாட்டை சரி பண்ணிவிட்டு அங்கே பிரதமர் ஆயிடுவார், டெல்லியே அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு சொல்லி இப்படி போயிட்டாங்க. இப்போ மாணிக் தாக்கூர் விஷயத்துக்கு வந்தோம்னா அவருடைய கவலை என்னென்னா, இந்த 5 பேரையும் வந்து தாவேகால சேர்த்துட்டாங்கன்னு வைங்க. இந்த காங்கிரஸ் 5 பேர் இருக்காங்களே, 5 பேர்லேயே 5 பேரையுமோ இல்லை அதில் 3 பேரை சேர்த்துட்டாங்கன்னா காங்கிரஸ் என்ற அடையாளம் போய்விடும். ஆமாம், அவங்க தாவேகா ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இந்த இவங்களாம் மற்றவங்களாம் அந்த அதிமுகலேருந்து வந்தவங்களாம் ஆன மாதிரி அவங்க தாவேகா ஆகிடுவாங்க. அப்போது வந்து காங்கிரஸுக்கு இங்கே வந்து ஒரு இவங்களாம் ராகுல் காந்தியை வந்து அவர் பிரதமராக்குவார். கேரளாவில் கர்நாடகாவிலலாம் வந்து போய் விஜயோட ரசிகர்கள்லாம் விஜய் வந்து ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் பண்ணுவார்னா அவர் ஒன்றும் ராகுல் காந்திக்கெலாம் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லை. இண்டி கூட்டணிலையும் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க, வரமாட்டேன்றாங்க. அப்புறம் சொல்லிட்டாரு எம்பி இருந்தானே சேர்த்துணும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சேர்த்துட்டாரு மாணிக் தாக்கூர். அதான் சொல்கிறேன், அது வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு. பட் இண்டி கூட்டணியில் வந்து திமுக வெளியில் போச்சுன்னா வரலாமே. இண்டி கூட்டணிக்கு வந்து தாவேக்கா வரலாம், ஏன்னா காங்கிரஸ் அங்கே இருக்கு இல்லையா. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் அதில் வைக்கக்கூடாது, வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்தம்மா மம்தா கெஜ்ரிவால்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் வெளியேற்றிட்டா அப்புறம் இண்டி கூட்டணி எதுக்கு, அதுக்கு பேர் இண்டி கூட்டணியாக வேறு ஏதாவது மாற்றி பேர் சொல்லணுமான்னு தெரியல. சரி, ரைட்டு. அந்த அளவில்னா இப்போ காங்கிரஸில் இருக்கிறவங்க வந்து மாறிவிட்டார்கள் என்றால் அப்போ என்ன ஆகிடும்னா காங்கிரஸுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சம்மந்தமும் போயிடும் இந்த ஆட்சியோட. அப்படி போனால் இப்போது உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நம்ம கிட்டத்தட்ட முடிவு செய்கிற நிலைமை. அமித்ஷாவோட 20 நிமிஷம் தனியாக பேசுனது என்ன, அந்த முடிச்சு காங்கிரஸ்காரர்களை யார் மாணிக் தாக்கூரே சொல்கிறாரு, தமிழக காங்கிரஸில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராக்க மனசாட்சியோடு அதாவது விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவங்க ஏன் இல்லை? அவங்க வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்கி நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஆமாம், விஜயை பிரதமராக்கினா அட்லீஸ்ட் இந்த மந்திரி சபை மந்திரி கண்டினியூ ஆகலாம், சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலான்னு சொல்கிறது, புகழ் சம்பாதிக்கலாம். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது இப்போ காங்கிரஸுக்கு இந்த 5 பேரும் அல்லது 5 பேரில் பெரும்பான்மையானவர்கள் கையை விட்டு போய்விடுவார்களோ? சரி, அப்படி கையை விட்டு போய் இவங்க தாவேக்கா ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது அமித்ஷா அவர்கள் 20 நிமிஷம் பேசுனது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யூகம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கண்ட்ரோலில் தாவேக்கா வந்துருமா வராதா? வந்துடும். இன்றைக்கி வந்து நிதி வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து 4000 சொச்சம் கோடி போன மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. அது 1 மாதம் அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ அதுக்கு ஒரு 20 நாளோ 1 மாதமோ முன்னால் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் ஒரு தடவை 2000 சொச்சம் கோடி பண்ணாங்க. ஏன்னா அந்த நிதியெல்லாம் ரிலீஸ் பண்ணலன்னா இங்கே ஆட்சி நடத்த முடியாது. திட்டங்கள்லாம் அதனால தான் அந்த டைட்டாக இருக்கிறதுனால தான் திட்டங்களை அறிவிக்கிறாங்களே தவிர தாய்மாமன் சீர் வந்து செப்டம்பர் 15 சொல்லி 2 மாதம் 1.5 மாதம் முன்னாலே அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த போக்குவரத்து ஃப்ரீ அப்படின்னு இலவசங்கிறது வந்து அக்டோபர் 2 ஆமாம், 2 மாதம் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அடுத்தது இனிமேல் தீபாவளியிலேருந்து இல்லை பொங்கல்லேருந்து ஒன்றும் ரிலீஸ் ஆகிட்டு இதெல்லாம் வந்து வரும். பட் இதுக்கெலாம் பணம் வேணுமே. ஒன்று வருமானம் தமிழ்நாட்டுக்கு அதிகமாகணும், தமிழ்நாட்டுக்கு வருமானம் அதிகமாகணும். இதில் பாருங்கள், கேரள முதலமைச்சர் வந்து தென்மண்டல மாநாட்டில் நீங்கள் அந்த கனிம வள இதெல்லாம் தடை பண்ணிட்டீங்க எங்கள் ஊருக்கு. அது ஏற்கனவே சட்டவிரோதமாக அங்கேருந்து திருடி அங்கே விற்கிறாங்க, கடத்தி கொண்டு போகிறாங்க. அதை தடை போட்டார் முதல்வர் விஜய். அது நல்ல விஷயம். 3 மாதத்துக்கு மட்டும் முதல்ல தடை போட்டிருக்காரு. இப்போ இன்டரிம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேரளா சதீஷ் ஏன்னா அவர் காங்கிரஸ் இருக்கார் இல்லையா, இப்போ காங்கிரஸ் இங்கே அதிகாரத்தில் இருக்குல்ல, அந்த உரிமையில் அவர் கேட்குறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, தென்னாட்டில் கேரளாவுக்கு மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் விட்டுருங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ இங்கே சட்டவிரோதமாக அது விற்றா கூட எங்களுக்கு வேணும். அது அந்த கனிம வளம் எப்படியும் வந்து தமிழ்நாட்டை மொட்டை அடிக்கணும்னு சொல்லி அது நீங்கள் முல்லை பெரியார் பாருங்கள், அவர் சொல்லும்போது முல்லை பெரியாரை வேணுன்னா நாங்கள் பணம் போடுறோம், நீங்களே டிசைன் பண்ணி தமிழ்நாடே டிசைன் பண்ணி எப்படி கட்டணுமோ கட்டிங்க, ஆனால் முல்லை பெரியாருக்கு பணம் நாங்கள் வேணால் கொடுக்குறோம். முல்லை பெரியார் புதுசாக அணை கட்டணும், பழைய அணையை இடிச்சிடணும். அதுதானே ரொம்ப வருஷமாக கேரளா கேட்டுட்ருக்காங்க. கர்நாடகாக்காரர் பாருங்கள்,
மேகதாடுன்ற ஒரு மேகதாட்டுங்கிற ஒரு அணை கட்டுறதே தமிழ்நாட்டு நன்மைக்காக தான். நலனுக்காக தான். ஆமா, கர்நாடகாவின் நலனுக்காக இல்லை. இவ்வளோ நாள் வந்து பெங்களூரில் குடி தண்ணீர் இல்லை அதனால தான் சொன்னார். இப்போ திடீர்னு ரூட்டை மாற்றி அவரும் ரூட்டுக்கு போயிட்டார். போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தான் இந்த மேகதாடுவே நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பார்த்தால் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு மாதிரியாக தெரியுது. இந்த கிரி படத்தில் வடிவேலு சொல்லுவார், என்னை வந்து நல்லவன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஆ, இந்த மூத்திர சந்தையில் கூட்டு போய் ஒருத்தன் வச்சு அடித்தானா, அங்கேருந்து ஒருத்தன் ஆட்டோவில் கூட்டு போய் அங்கே வச்சு அடித்தானா அப்படின்னு சொல்லி கடைசியில் இவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்கிறான், ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிரிப்பட வடிவேலு நிலைமையில தமிழ்நாடு இருக்குது. இல்லைன்னா தமிழ்நாட்டின் நன்மைக்காகத்தான் நான் கட்டுறேன்னு அந்த அளவுக்கு துணிந்து அவர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. டி.கே. சிவகுமார், சதீஷன் வந்து முல்லைப்பெரியாறு இப்படின்னு சொல்லிட்டு கனிம வளம் மட்டும் தடையை மட்டும் கேரளாவுக்கு மட்டும் நீக்குங்கிறாரு. அது திருட்டுத்தனமாக இங்கேருந்து விற்கும்போது தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் பாதிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போகிறது, மக்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் அவங்க மட்டும் பாருங்கள், அவங்களுடைய மருத்துவ கழிவு குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இங்கே தான் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் கொண்டு வந்து கொட்டுவாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்போது தென்னாட்டில் உள்ள மற்ற அமைச்சர்கள், அது குறிப்பாக காங்கிரஸ், ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து வந்தார், அவர் வந்து ஏதோ எதிர்காலத்தை பற்றி அவருடைய வழக்கமாக அவர் ஒரு இன்டலெக்சுவல் மாதிரி பேசுவார், ஒரு அறிவுஜீவிங்கிற மாதிரி. அந்த காலத்திலே 25 வருஷத்துக்கு முன்னாலேயே லேப்டாப் வச்சுக்கிட்டு இருந்த ஒரே சீஃப் மினிஸ்டர் அவர் தான். ஆமாம், அந்த மாதிரி அவர் ஏதோ இந்த வந்து சில முக்கியமான எதிர்காலத்தை நோக்கி சிலதெல்லாம் பேசிட்டு போனார். அது தவிர அந்த காங்கிரஸ் பாக்கி எல்லோரும் காங்கிரஸ் தானே. ரேவந்த் ரெட்டி, இவர் சதீஷனு, அப்புறம் டி.கே. சிவகுமார் எல்லாருமே காங்கிரஸ் தானே. அப்படி வரும்போது ஏதோ இந்த கொக்கு தலையில் வெண்ணெயை வைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு தலையில் வெண்ணெயை வைக்கிறாங்க. அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. கண்டிப்பாக சார். அவர்கள் தாஜா செய்கிறார்கள், வெண்ணெயை வைக்கிறார்கள் என்றால் அந்த வெண்ணெய் இவருடைய கண்ணை மறைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் வந்து நம்ம வந்து ஏதோ மற்ற மாநிலங்களோட சண்டை போடணுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. நாம் கவனமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மை எதுங்கிறத சரியாக பார்த்து அது செய்யணும். இவர்களுடைய பசப்பு வார்த்தைகளில் ஏமாந்து விடக்கூடாது. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். மேலும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.